மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நாள். வெகு அற்புதமாக உங்களது தொழிலிலே வளர்ச்சி ஏற்பட போகிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு சிறிய மாற்றங்கள் நிகழும். இன்றைய தினம் சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். கூடுதலாக சில பொறுப்புகளை உங்களிடம் வழங்குவார்கள், அல்லது ஒரு சிறிய பதவி உயர்வு, அல்லது உயர் பதவியிலே இருப்பவர் ஓய்வெடுத்துக் கொள்வார். அப்பொழுது உங்களுக்கு அந்த பதவி ஆக்டிங் அப்படின்னு போட்டு அது கொடுப்பாங்க. தற்காலிகமாக உயர் பதவிகளை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் அலுவலகத்திலே ஏற்படலாம். தற்காலிக பதவி உயர்வு என்று அதை சொல்லலாம். அத்தகைய ஒரு நிலை உருவாகும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணப்புழக்கம் ஏற்படும். ரொட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். தங்கு தடையின்றி பணம் வந்து கொண்டிருக்கும், போய் கொண்டிருக்கும். வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அதனால் ஸ்மூத்தாக வியாபாரம் நடந்துட்டு இருக்கும். அதில் எந்த சிக்கலும் ஏற்படாது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். லாபம் அதிகமாக கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 5ஆம் வீட்டிலே சந்திரன் ஆட்சி. 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு உங்கள் தொழில் வளர்ச்சியை செம்மையாக்கி கொண்டிருக்கிறது. 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான அங்காரகன் இப்பொழுது 10ஆம் இடமான தனுசிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு செல்வச் செழிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பூமி லாபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பொருளாதார விஷயங்களிலே மிகச்சிறப்பான ஒரு நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வழங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான சந்திரன், குரு, செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது ஒரு நல்ல நாள். வெற்றிகரமாக உங்களது வேலைகளை செய்வீர்கள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சந்நியஸ்த மகாலயம். மாலைய பட்சத்தில் சந்நியஸ்த மகாலயம்னு ஒன்று வரும். குடும்பத்தில் யாரேனும் சந்நியாசம் வாங்கிட்டு அப்படியே போய் முக்தி ஆயிருந்தாக்க, சித்தி அடைந்திருந்தால், சமாதி ஆயிருந்தால் அவங்களுக்கு இன்னைக்கு மறுநாள், அதாவது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சன்னியாசிகளுக்கெல்லாம் மாலை கொடுக்கறது. சன்னியாசியாக போயிட்டாங்களே அவங்களுக்கு எதுக்கு நம்ம திதி கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவங்க தான் நம்மளை துறந்துட்டு போயிட்டாங்க, நம்ம அவங்கள துறக்கலை. அவங்க குடும்பம் வேண்டான்னு போயிட்டாங்க. ஆனால் நமக்கு அந்த உறவு விட்டு போகல. அதனால் யாரெல்லாம் சந்நியாசம் வாங்கிட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், கொள்ளு தாத்தா, தாத்தாவோட தம்பி, அந்த மாதிரி யாராவது சன்னியாசியாகி அப்படியே தேசாந்திரம் போய் அப்படியே சித்தி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பண்ணோம். அதுதான் நாளைய தினத்திற்கான சிறப்பு. சந்நியஸ்த மகாலயம். நாளைக்கு சன்னியாசிகளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக சேலத்திலிருந்து ரவீன்றவங்க எழுதியிருக்காங்க. எனது மகளுக்கு திருமணம் செய்ய பொருத்தம் பார்த்திருக்கின்றோம். பெண்ணோட பெயர் ஆர் சசிகலா. பிறந்த தேதி 2/9/1990. பிறந்த நேரம் மாலை 7:50. பிறந்த கிழமை ஞாயிறு. ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் மீனம். பையனுடைய பெயர் பி. விஜய் ஆனந்த். பிறந்த தேதி 1/12/1991. பிறந்த நேரம் 2:57. பிறந்த கிழமை ஞாயிறு. ராசி கன்னி. நட்சத்திரம் அஸ்தம். லக்னம் மீனம். இருவரும் விருப்பப்பட்டு விட்டார்கள். அதனால் திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். ஜாதக பொருத்தம் பார்த்தோம். அதில் 9 பொருத்தம் இருக்கின்றது என்று ஜோதிடர் கூறினார். ஆனால் அதில் ரஜ்ஜு பொருத்தம், அதாவது மாங்கல்ய பொருத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இருவர்களுக்கும் திருமணம் செய்யலாமா என்று சப்தரிஷி வாக்கியம் மூலம் பார்த்து பரிகாரம் சொல்லுங்கள் சுவாமிஜி. இவங்களுடைய பெண்ணிற்கு காதல் திருமணம் செய்யலான்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் மாங்கல்ய பொருத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் செய்யலாமான்னு சப்தரிஷி வாக்கியம் மூலம் பார்த்து சொல்லுங்கள் சுவாமிஜி. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்குறோம். பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறோம்.
முதல்ல 2, 3 விஷயத்த உங்களுக்கு தெளிவு பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறோம். அந்த காலத்திலேயே சாஸ்திரத்தில் வந்து இந்த கன்னிகாதானம் தவிர காந்தர்வம், ராட்சசம், பைசாசம் இப்படியெல்லாம் வந்து விவாகத்தை பற்றி பலவிதமாக சொல்லுவாள். இப்போ இந்த காதல் திருமணம் சொல்கிறீங்க இல்லையா, அதை தான் சொல்கிறான். அப்படி காந்தர்வ விவாகம் சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் பிடிச்சி போய் திருமணம் பண்ணும்பொழுது திருமண பொருத்தம்ன்ற பேச்சுக்கு முதல்ல இடமே கிடையாது. அப்புறம் ஒன்றாச்சா. 2வது விஷயம், 13 வயசுக்குள்ளே நம்ம திருமணம் பண்ணும்பொழுது இந்த சம்பிரதாயங்களை பார்க்கலாம். 13 வயசுக்கு அப்புறம் இந்த திருமணங்களுக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் ஒரு அவசியமான ஒரு கேள்வி எத்தனையோ முறை நான் சொல்லிட்டு வரேன். ஜோதிட சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், வேதம். ஜோதிடத்தை விட தர்மசாஸ்திரமும் வேதமும் பெருசு இல்லையா? தர்மசாஸ்திரத்தையும் வேதத்தையும் தள்ளிவிட்டு வெறும் ஜோதிடத்தை மட்டும் கொண்டாடுறோம். அதனால் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் நம்ம மதிக்காமல் ஜோதிடத்தை மட்டும் கொண்டாடுறது எந்த விதத்திலும் நமக்கு பலன் தராது. ருதுவாரத்துக்கு முன்னே பெண்ணுகளை வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது உத்தமம் சொல்லும்பொழுது ருதுவாயாச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. ஆனால் அப்போ சாஸ்திரப்படிகளோ சம்பிரதாயப்படிகளோ கல்யாணம்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது அப்போ உங்களுக்கு 13 வயசுக்குள்ளே பண்ணணுன்றதை எடுத்துன்னு கையில் 13 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணலாமான்னு சில பேர் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன், வேண்டாம், அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தன்னோட வாழ்க்கை, பொருளாதாரம், கல்வி இதை பற்றி முழுமையாக தெரியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் வேணும், பொருளாதாரம் நன்னா இருக்கணும், பூரணமான கல்வி கிடைக்கணும், அதுக்கப்புறம் வாழ்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும். அது வாஸ்தவமான வார்த்தை தான். ஆனால் இப்போ படிக்கக்கூடிய படிப்புகளே வந்து வாழ்க்கையை சரியாக சொல்லித்தரதானது ஒரு கேள்வி தான். இப்போ இருக்கக்கூடிய கல்வியை வாழ்க்கையை வந்து சரியானபடி போதிக்கிறதானா அதுவே 100% ஒரு பிரச்சனைக்குரிய விஷயந்தான். ஏன்னா இப்போ இருக்கிற கல்வியானது மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் எந்த விதமான ஒரு நடைமுறை வாழ்க்கையும் அதில் இல்லைன்றது எங்கள் அபிப்பிராயம். அதனால் அப்படி பார்த்தா கூட அது குறைவு தான். இருந்தால் கூட அந்த கல்வி வந்து பொருளாதாரத்தை கொடுக்குறது இல்லையா? அதனால் அந்த கல்வியை நம்ம ஏற்றுண்டு தான் ஆகணும். ஏன்னா பொருளாதார முன்னேற்றத்துக்கு அது முக்கியமான பங்கு வகிக்கிறது. நடைமுறை வாழ்க்கைக்கு உதவலைன்னா கூட இப்போ நீங்கள் சொல்லலாம், திரும்ப திரும்ப நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரலன்னு சொல்கிறீங்களே, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரலன்னு சொல்லி ஒரு பயணத்தில் வர காசிக்கு போகிறோம், ஃப்ளைட்டில் வராங்க. அப்போ வரும்போது அவர் சொல்கிறார், நான் இங்கேருந்து நேபாள் போகிறேன்றார். காசி போய்ட்டு நேபாள். அப்போ அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது தெரியலையன்றார். அதில் 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்கா. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சுலபமான கேள்வி. அந்த ஏர்போர்ட்டில் கொடுக்குற இடத்துல 4 தான். பாஸ்போர்ட் நம்பர், என்ன காரணத்துக்கு போகிறீங்க, உங்களோட ஃப்ளைட்டு நம்பர், இதுதான் டிக்கெட்டு தான். இந்த ஒரு 4 இதை ஃபில் பண்ண தெரியல. அப்போ ஒரு வயசானவர் கோயில் அர்ச்சகர், அவர் அடிக்கடி இந்த காசிக்கு நேபாளெலாம் போகிறார், அவர் உடனே ஃபில் பண்ணுறார். அப்போ ஒரு சாதாரண கோயில் அர்ச்சகருக்கு தெரிஞ்சதுக்கு டபுள் டிகிரி வாங்கினவருக்கு தெரியலையே. இதுதான் நடைமுறை யதார்த்தம். அதனால தான் சொன்னேன், யதார்த்த வாழ்க்கைக்கு பலன் தரல, இருந்தாலும் பொருளாதார லாபத்தை கொடுக்குறது. இந்த அர்ச்சகர் மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிப்பார், அவர் மாதம் 60,000 சம்பாதிப்பார். பொருளாதார லாபத்தை கொடுக்குறது. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் கல்வி பொருளாதாரத்தை லாபத்தை கொடுக்கறதுனால நான் கல்வி நீங்கள் குறிப்பிட்டேன். ஆனால் அது பெரிய ஞானத்தை கொடுக்குறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பொருளாதார லாபம்ன்றதுனால இங்கே படிப்பு உங்களுக்கு வந்து பொருளாதாரம் குறிப்பிட்டேன். அதனால் பெண்களுக்கு கல்வியும் அவசியம், பொருளாதார முன்னேற்றமும் வேணும். அப்போ வயசு பார்த்தீங்கன்னா 22, 23 வயசுல தான் கிடைக்கும். அதனால் 13 வயதில் நம்ம கல்யாணம் பண்ணுறது நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியம் இல்லை. சட்டமும் அதை ஒத்துக்கலை. அப்படி பார்க்கும்போது 22, 23 வயசு தள்ளி போகும். அந்த விஷயத்தை அதுக்காக ஏற்றுக்கிறோம். அதனால் 13 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரஜ்ஜு பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம், 10 பொருத்தத்தையும் பாருங்கள். ஆனால் 13 வயசுக்கு அப்புறம் இதில் போட்டு நீங்கள் ஏன் சிக்கலில் போய் அவஸ்தைப்படுறீங்கன்றோம். நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம சாஸ்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டீங்க. கல்யாணங்களில் வேத பாராயணம் பண்ணுறீங்களா? எந்த கல்யாணங்கள்லையாவது ஒரு வேத பாராயணம் சரி விட்டுருங்க. நீங்கள் வைணவராக இருக்கீங்கன்னா கல்யாணத்தில் ஏன் ஒரு பிரபந்தம் ஏன் சொல்லக்கூடாது? கல்யாணத்தில் எவ்வளோ சொல்கிறீங்களே, நம்ம ஆழ்வார்கள் சொன்ன அந்த பிரபந்தத்தை சொல்லக்கூடாதா? அது யாருக்கும் மனசே கிடையாது. சரி, நீங்கள் சைவராக இருக்கட்டும், ஒரு தேவார திருவாசகத்தை சொல்லக்கூடாதா? சொல்கிறதே இல்லை. எதுக்கு சொல்கிறோன்னா, நாம் நடைமுறை யதார்த்தம் எப்படி இருக்குன்னா வேதத்தை மறந்துட்டோம். சரி, வேதத்தை பற்றி தெரியாதுன்னா 4000 பிரபந்தங்களை பற்றியோ இல்லை தேவார திருவாசகத்தை பற்றி தெரியாதா? நம்ம அதெல்லாம் விட்டுட்டோ ஏதோ பாட்டு கச்சேரி போட்டு எப்படியோ வாழ்க்கையை கொண்டு போகிறோம். அதனால் நீங்கள் முக்கியமாக பிடிக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டோ இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் உட்காந்துட்டு நீங்கள் அவஸ்தைப்படுறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது.